PMK சிங்கம் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ iQOO Neo 10R இல்லைனா விவோடைய T4 ப்ரோவா எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஃபோனில் எதுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 26,000 ரூபாய் 27,000 ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி பேஸ் வேரியன்ட் 128GB வந்து எடுக்க முடியுது. இப்போ உங்களோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்து வாங்குறேன். நான் நிறைய கேம் விளாடுவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு எட்ஜ் வந்து யாருக்கு இருக்குன்னா iQOO Neo 10Rக்கு வந்து எட்ஜ் வந்து இருக்கு. இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகி 27,000 ரூபாயில வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இது இந்த ஜனவரி 17ஆம் தேதி 16ஆம் தேதி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல அண்டர் 25 கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல டீலாவே வந்திருக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பான பெஸ்ட் டிவைஸா வந்திருக்கும். இல்லப்பா எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் அடுத்த கட்டம் தான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேமரா சென்ட்ரிக்கா இருக்கணும், அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எனக்கு கேமரா சென்ட்ரிக்கா இருக்கணும், நான் நிறைய பெரிஸ்கோபிக் யூஸ் பண்ணி நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்ற போது அங்கே விவோடைய T4 ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் வந்து இருக்கு. அது இப்போ கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 26,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியுது. பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே, பெரிஸ்கோபிக் சென்சார், அது மட்டும் இல்லாமல் கேமரா ஓரியன்டான ஃபோனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சூப்பராக வந்துருக்கும். இது ரெண்டுத்துலையுமே வந்து பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 6500 6400 இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ் 90 வாட்ஸ் இருக்கு. ஸோ பேட்டரியிலலாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போதில்லை. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்குனா குறை வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா T4 ப்ரோல இல்லை, அங்கே 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட 8S Gen 3 வந்து பார்த்தோம்னா இன்னும் பெட்டராகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். இங்கேயும் உங்களால் கேம் விளாட முடியும், ஆனால் இதை விட இன்னும் பக்காவாக iQOO வந்து விளாட முடியும். அப்படின்ற போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேமிங் இதெல்லாம் முக்கியம், எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே முக்கியம்னா நீங்கள் iQOO Neo 10R, இல்லை எனக்கு கேமரா கர்வ் டிஸ்பிளே இதெல்லாம் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோடைய T4 ப்ரோ வந்து போகலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா UI OSம் சேம் ஃபன் டச் OS தான் இருக்க போது. இப்போ Origin OS வந்துருக்கும். ஸோ Origin OS 6ல வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை இதை தாண்டி எனக்கு கேமரா சென்ட்ரிக்கா க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸோட வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மோட்டோரோலாவுடைய Edge 60 Pro அப்படி இல்லைன்னா Nothing Phone 3a இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.